திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு உங்களின் சித்தயோகி பேரம்பலவானின் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த பிரபஞ்சத்தின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த மிதுன ராசி நேயர்கள் தன்னை பற்றி என்ன நடக்கும் என்ற யோசனையில் இருக்கும் பொழுது 3 சூரியன் 12இல் நிற்கிறார். 7க்கும் 10 குரு பகவான் 12இல் நிற்கிறார். இவர்கள் 2 பேரும் அந்த 12ஆம் இடத்தில் நிற்கும்போது அதில் யார் எந்த ராசியில் பிறந்தார்களோ பிறப்பின் போது மிதுன ராசி நேயர்கள் அவர்களுக்கு பிறக்கிற காலத்தில் அந்த சூரிய பகவான் எங்கே இருந்தார், அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக தான் இந்த 3 12இல் இருக்குன்னு சொல்கிறோம். இந்த 12இல் இருக்கின்ற அந்த சூரிய பகவான் உங்களுக்கு விரயத்தை தரும் என்று நான் கட்டாயமாக சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் 7க்கும் 10 சேர்ந்து இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் அவர் பிறந்த நேரத்தில் எங்கிருந்தார் அதை பொறுத்து தான் இதனுடைய பலனே உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அந்த தெளிவான பலனை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களை நீங்கள் உணருங்கள், இல்லை இந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கற்று உணரும்பொழுது தெளிவாக தெரியும். இருந்தாலும் மிதுன ராசி நேயர்கள் எப்பொழுதுமே அறிவில் சிறந்தவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், தன்னுடைய முயற்சியும் முன்னேற்றத்தையும் நோக்கி பயணிப்பவர்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் 17 நாட்களுக்கு ஒரு முறை தன்னைத்தானே வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடியவங்க. தன்னுடைய ஃபைல், தன்னுடைய தொழில், தன்னுடைய அமைப்பு, தன்னை சார்ந்தது அனைத்தையுமே 17 நாட்களுக்கு ஒரு ட்ரிப்பு அவர்கள் செல்வார்கள். காரணம் என்னென்றால் சூரியனுக்கு சார்ந்து 17 நாட்களுக்கு ஒரு முறை முன்னும் பின்னும் அசைந்து கொண்டிருக்கும். இந்த இது முன்னும் பின்னும் செல்லும் பொழுது ஒரு 2 வீடு போகும்போதே அது ரிவேர்ஸ் ஆகி அதை வக்ரம் என்று சொல்வார்கள். வக்ரம் என்றால் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு சூரியனை விட்டு செல்லும் பொழுது அந்த புதன் பகவான் திரும்பி விடுவார், நின்று விடுவார். இதுவும் அதுவும் கலக்கின்ற நேரமாக இருக்கும். அப்புறம் திரும்பி வருவதை தான் வக்ரம் என்று சொல்வார்கள். ஆகையினால் இந்த அறிவாளிகள், இந்த புதனுடைய ஆதிக்கத்தை சார்ந்த மிதுன ராசி நேயர்கள் அற்புதமான ஒரு ஆதி காலத்தில் கணக்கர் என்று சொல்லுவார்கள், இந்த கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவங்க இவங்கள் வாயு சம்பந்தமான தொல்லையில் இப்போ அகப்படுவதற்கான காரணம் உண்டு. ஏன்னு கேட்டால் இவருடைய முயற்சி விரயமாவதற்கும் காரணமும் இருக்கிறது. காரணம் 3 12இல் இருக்கும்போது 6, 8, 12 மறையக்கூடியது. ஆகையினால் மறைவதாலும் 7க்கும் 10 12இல் மறைவதனாலும் இந்த ராசிக்காக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பிறந்த நேரத்தில் அந்த ராசியின் அதிபதி எங்கே இருந்தார், அந்த 3 அந்த சூரியனும் அந்த 7, 10 குருவும் எங்கிருந்தாரோ அதை பொறுத்து நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். ஆகையினால் பொது பலனாக இதை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள். இந்த ராசி நேயர்களுக்கு இப்பொழுது வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இவர்கள் வாயு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு முத்திரைகள் போடுங்க, சின்முத்திரை போடுங்க. அழகாக பத்மாசனத்தில் அமர்ந்து உங்களுடைய சின்முத்திரையின் மூலமாக உங்களுடைய முதுகு தண்டை நிமிர்த்தி வைத்து உங்களுடைய அற்புதமான தியான நிலையில், அமைதி நிலையில் நீங்கள் இருந்தீர்களானால் உங்கள் நெற்றியின் மையப்பகுதியில் அந்த ஒளிக்கதிர்கள் உங்களுடைய உடலுக்குள் சென்று மிக விரைவாக நாடி நரம்புகளில் அது செயல்பட்டு உங்களுடைய ஒரு நிலைக்கு கொண்டு வரும். ஆகையினால் இந்த நேரத்தில் கொஞ்சம் தோய்வு அடையாமலும் தன்னைத்தான் வெறுத்து கொள்ளாமலும் பிறரை பற்றி பேசாமலும் நீங்கள் இருந்தாலே உங்களுக்குள் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வராது. நெகட்டிவ் பாயிண்ட் வரலைன்னாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெளிவான அறிவு சார்ந்த செயல்களில் ஈடுபடுவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய உள்ளம், உங்களுடைய அறிவு, இது 2 தான் இந்த மிதுன ராசிக்கான நேயர்களுக்கு பேரும் புகழையும் வாங்கி தரக்கூடியது. அப்படிப்பட்ட உங்களுடைய துணிச்சலான செயலுக்கு வீரியத்திற்குரிய ஸ்தான அதிபதி அந்த சூரிய பகவான் 12இல் இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் தடைபடும், காலதாமதமாகும். அது சில முயற்சிகள் வெற்றி அடைவது போல் நின்றுவிடும். அதற்காக ஒரு 17 நாள் பொறுத்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேயர்கள் மேலும் அருகில் உள்ள உங்களுடைய மகாவிஷ்ணு கோவில்னு சொல்லுவாங்க, அந்த மகாவிஷ்ணு கோவிலுக்கு சென்று வரலாம். இல்லை என்றால் வீட்டில் உள்ள உங்களுடைய குலதெய்வத்திற்கு பூக்களை பறித்து
அதற்கு போட்டு தோப்பு கரணம் போடுங்க. உட்கார்ந்து எழுந்திரிங்க. உங்களுடைய முதுகு தண்டுவடம் சீர் செய்யப்படும். அதன் மூலமாக உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த திறன்பேசி நேயர்களுக்கு, ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கத்தோடு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்களுடைய சித்தயோகி பேரம்பலவாணன். வணக்கம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.